அகிலம் நேசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது குறித்து உடனடியாக விசாரிக்கப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவின் முதல் அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இதேவேளை பல்வேறு காரணங்களுக்காக பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து அவசர விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கல்விக் கொள்கைகளை முறையாக செயல்படுத்ததாலும் அரசியல் தலையீடுகளினாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநரின் படத்தை தவறாக பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் AI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட மோசடி வீடியோக்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய ஏமாற்று வீடியோக்கள் மூலம் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட முதலீட்டு முறைகளை மத்திய வங்கியின் ஆளுநர் அங்கீகரிப்பதாக போலியாக சித்தரிக்கப்படுவதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இத்தகைய மோசடி நடவடிக்கைகளுக்கு பலியாகாமல் இருக்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களிடம் கோரியுள்ளது. அதன்படி பின்வரும் விடயங்களுக்கு கவனம் செலுத்துமாறு மத்திய வங்கி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் இணையதளம் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்கள் போன்ற இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து தகவல்களின் சரியான தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு இத்தகைய சந்தேகத்துக்குரிய தகவல் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்கு இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ தொடர்பு சேனல்களுக்கு அறிவிக்கவும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முக்கிய நகரங்களில் உள்ள அஞ்சல் நிலையங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்காக அஞ்சல் துறையின் கீழ் ஒரு புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் நுவரெலியா, கண்டி, கொழும்பு மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் உள்ள அஞ்சல் நிலையங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அஞ்சல் துறையை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்ற இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்துள்ளார். கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 9 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காம்போத்திர சாதாந்தர மேலதிக வகுப்புகள் மார்ச் மாதம் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இலங்கை பரட்சி திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி 2024 காம்போத்திர சாதாந்தர பரட்சி தொடர்புடைய அனைத்து மேலதிக கல்வி வகுப்புகள், கருத்தரங்குகள், பயில் அரங்குகள், சமூக அல்லது பிற இலத்திரனியல் ஊடகங்களின் உதவிகள் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை 2024 காம்போத்திர பரட்சி எதிர்வரும் மார்ச் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு ரயில் சேவைக்கும் பெண்களை பணியமர்த்துவதற்கு கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இலங்கை போக்குவரத்து சபைக்கும் ரயில் சேவைக்கும் பெண்களை பணி அமர்த்துவதற்கு எமது அமைச்சரவை அமைச்சர் தீர்மானித்துள்ளனர். பேருந்து ஓட்டுநர்களாக, ரயில் சாரதிகளாக, பாதுகாவலர்களாக பெண்களை இன்னும் சில நாட்களில் பார்க்க முடியும். நாளை மகளிர் தினத்திற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதேபோல் பாடசாலை பேருந்துகளை பெண்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கவனமும் உள்ளது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் களஞ்சிய அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தளபாடங்கள் உட்பட பல மின் சாதனங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தீயினால் ஏற்பட்ட சேதம் இன்னும் மதிப்பிடப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார்.
குறித்த வாழ்வெட்டு சம்பவம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மூளாய் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் வாழ்வெட்டினை மேற்கொண்ட சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதுடன் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 5 ஏக்கருக்கு குறைவாக தென்னை மர உரிமையாளர்களுக்கு உரமானியம் வழங்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யானந்த தெரிவித்துள்ளார். தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். தற்போது ரஷ்யாவிலிருந்து இலவசமாக பெறப்பட்ட MOP 55,000 மெட்ரிக் டன் உரத்தில் 27,500 மெட்ரிக் டன்களை பயன்படுத்தி தென்னை பயிற்சிகளுக்கான 56,000 மெட்ரிக் டன் கலப்பு உரம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு 36,000 ஏக்கர் தென்னையை புதிதாக நட செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் பயிற்சியை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த ஆண்டு 2.5 மில்லியன் விதை தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யானந்த தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை தம்பசம் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் தகவலை வழங்குவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. T56 ரக துப்பாக்கி தம்பசம் வைத்திருக்கும் சந்தேக நபரை கைது செய்யும் காவல்துறை உத்தியோகஸ்தர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், தகவல் வழங்குவர்களுக்கு 7,50,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. சந்தேக நபரின் துப்பாக்கி மாத்திரம் மீட்கப்பட்டால் காவல்துறையினருக்கு 7,50,000 ரூபாயும், தகவல் வழங்கும் நபருக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பிஸ்டோல் ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டால் காவல்துறையினருக்கு 4 லட்சம் ரூபாயும், தகவல் வழங்குனருக்கு 3,50,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. சமூகம் மற்றும் ஒழுக்குநெறி விழிப்புணர்வு மூலம் சமூகத்தை சிறந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்தை அடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிடுதல், வழிநடத்தல் மற்றும் செயல்படுத்தல் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 8 பாடசாலை மாணவிகளை பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் அதே பாடசாலைகள் கடமையாற்றும் கணித ஆசிரியர் ஒருவர் அரக்கலவில போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பொலனறுவை அரக்கலவில பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. அரக்கலவில போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான கணித ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரக்கலவில கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் 10ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 8 மாணவிகளே பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தெமட்டகந்த நல்வர்கல பகுதியில் காணாமல் போன நபர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 42 வயதுடைய குறித்த நபரை காணவில்லை என அவரது மனைவி கடந்த மாதம் 14ஆம் தேதி எல்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்த நபரின் சடலம் தெமட்டகந்த பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் வீசப்பட்டு மண்ணால் மூடப்பட்ட நிலையில் கண்டுபிடித்தனர். சம்பந்தப்பட்ட காணியின் உரிமையாளரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்டுள்ள மின்சார கம்பியில் சிக்கி அந்த நபர் இறந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து அவர் மற்றொரு நபருடன் சேர்ந்து வெறிச்சோடிய கிணற்றில் சடலத்தை வீசி மூடியிருப்பது தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஜப்பானின் ஆதரவுடனான கொழும்பு இலக்கு தொடர்ந்து போக்குவரத்து திட்டம் தொடர்பாக அரசாங்கம் இன்னும் கொள்கை முடிவு எடுக்கவில்லை என்று நிதியமைச்சின் வெளிவிவகாரத்துறையின் இயக்குநர் RMPS பண்டாரா தெரிவித்துள்ளார். ஜப்பானுடன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து நிதி அமைச்சகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலக்கு தொடர்ந்து போக்குவரத்து திட்டம் குறித்து ஜப்பான் அரசாங்கத்துடன் புதிய விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று RMPS பண்டாரா தெரிவித்துள்ளார்.
சுற்றுலா பணியிடம் லஞ்சம் கோரிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணி ஒருவரிடமிருந்து லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் ஒரு போலீஸ் சான்றிதழ் மற்றும் 2 கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.